இருதயத்தை வைத்து கைகளை தரமா. வெரி குட். நல்ல கை தட்டினாலே ஆராதனை தானே. சூப்பர். Oh, God is good all the time. You put a song of praise in this heart of mine. God is good, everyone, all the time. Through the darkest night, His light will shine. God is good. Come on, all the time. God is good. If you're walking through the valleys and there are shadows all around, do not fear. He will guide you. He will keep you safe and sound. He has promised to never leave you nor forsake you. And His word is true. God is good. Karagandani. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. We were sinners, so unworthy. Still for us He chose to die. Fill us with His Holy Spirit. Now we can stand and testify that His love is everlasting and His mercies, they will never end. God is good all the time. Oh, heart of mine. God is good all the time. Oh, through the darkest night, His light will shine. God is good all the time. Oh, God is good. God is good all the time. God is good. Though I may not understand all the plans You have for me, my life is in Your hand. Through the eyes of sea, I can clearly see God is good all the time. He put a song of praise in this heart of mine. God is good all the time. Oh, through the darkest night, His light will shine. God is good. God is good all the time. Palama sirchide நல்லவர் எப்போது எந்த இதயத்தினில் தந்த துதியின் கீதம். நல்லவர் எப்போது இருந்த வாழ்வினில் அவர் ஒளி உதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போது. நல்லவர் எப்போது. பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் சொல்லுங்க, ஒன்று புரியா நிலையினிலும் அஞ்ச மாட்டேன். பாதை காட்டுவார், காட்டி சுகபத்திரமாய் காப்பார். வாக்களித்தார். ஓ, விலகேன் என்று கைவிடேன் என்று இது சத்தியமே. நல்லவர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓ, எந்த இதயத்தினில் தந்த துதியின் கீதம். நல்லவர். அவரை துதிக்கிற நல்ல இருதயத்தை இந்த காலையில தந்தாரே. அவர் ஒளி ஊதிக்கும். நல்லவர் கர்த்தரே எப்போது. இப்போதும் இப்போது எப்போதும் பயனற்ற பாவிகட்காய். ஓ, பயனற்ற பாவிகட்காய் இயேசு மரிப்பதற்காய் வந்தார். நினைத்தாரே ஆவியினார் இன்று பகர்ந்திடுவோம் சாட்சி. அவரின் அன்பு அவர் இரக்கமோ நிலையானதே, அவை ஒழியாதே. நல்லவர் இப்போது எந்த இதயத்தினில் தந்த துதியின் கீதம். நல்லவர் எப்போதோ இருண்ட வாழ்விலே அவர் ஒளி ஊதிக்கு. நல்லவர் கர்த்தரே இப்போது.
தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். நீங்கள் செய்தியினால் தொடப்படுகிறீர்கள். அநேகர் கமெண்ட் எழுதுறீங்க, அநேகர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புறீங்க. இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து சொன்னீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயம் இன்றைக்கும் சந்திப்பார். இன்றைக்கும் கொடுக்கிற வசனத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், Matthew chapter 11. மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 11 25 முதல் 27ஆம் வசனம். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்தி சித்தமாய் இருக்கிறாரோ, குமாரன் எவருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் உலக வேதம் முழுவதும் ஆண்டவர் நிறைய வெளிப்பாடுகளை எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த வெளிப்பாடுகள்? ஆண்டவர் உலகத்தில் ஊழியம் செய்த நாட்கள்ல நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள், அவர் அநேக காரியங்களை வெளிப்படையாக சொல்லாமல் மறைமுகமாகவே சொல்லி ஊழியம் செய்த நாட்கள் இருக்கிறது. அதனாலதான் சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் வெளிப்படையாய் சொல்லாமல் நீர் மறைவாகவே பேசுகிறீர், உவமைகளாக பேசினார். பேரபிள் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எந்த காரியத்தை சொன்னாலும் அங்க பேரபிளா சொல்லுவார், உவமைகளாக சொல்லுவார். உவமைகள் என்ன? ஒரு காரியத்தை விளக்குவதற்கு இன்னொரு சம்பவத்தை சொல்லி சொல்லுவார். சிலருக்கு புரிந்தா புரியட்டும், புரியாட்டினா போகட்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல, மறைமுகமாக பேசுகிறார். ஆனா அதே காரியத்தை சீஷர்களுக்கு வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? அப்ப ஆண்டவர் என்ன செய்தாரு? சில காரியங்கள் அநேகருக்கு மறைப்பொருளாய் இருக்கிறது, அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டவைகளாய் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பிதாவே, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் இதை மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தின. வேதமே நீங்க யார் படிச்சாலும் புரியாது. ஆமென். எல்லாருக்கும் இந்த வேதம் புரியும் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் படிக்கிறவங்களே, ஆண்டவரை அறிந்தவங்களே படிக்கிறது சிலருக்கு நிறைய பேருக்கு புரியாம போகுது. நீங்க ஏன் பைபிள் வாசிக்கலாம் கேட்டு பாருங்க, ஒண்ணுமே புரியல பாஸ்டர், ஸ்தோத்திரம். நீங்க ஏன் வேதத்தை தொட மாட்டேங்கிறீங்க? தூக்கமா வருது பாஸ்டர், ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு இந்த வேதத்தை வெளிப்படுத்தாவிட்டால் உங்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. உலக மனுஷனுக்கும் இதில் என்ன இருக்கிறது என்று புரியாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் நீர் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்த. யார் அந்த பாலகர்? நீங்களும் நானும் தான் அந்த பாலகர், குழந்தைகள். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளை குழந்தைய போல போகும்போதுதான் தேவன் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துவார். ஞானிகளுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆமென். அறிவாளிகளுக்கு தேவன் வெளிப்படுத்த மாட்டார். ஸ்தோத்திரம். அப்ப பைபிள் முழுவதும் அநேக வெளிப்பாடுகளால் நிறைந்திருக்கிறது. அநேக வெளிப்பாடுகள் நிறைய பேருக்கு அது மறைப்பொருளாக இருக்கிறது. புரியல, பைபிள் படிச்சா புரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். என்னத்த ஆண்டவர் அங்க சொல்ல வராரு? எல்லா வசனத்துக்கும் என்ன இருக்குதுன்னா வெளிப்பாடுகள் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு வெளிப்பாடு இருக்கு. நான் பைபிளை இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 14 முறை முழுசா முடிச்சிருக்கேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடை கிட்டத்தட்ட ஒரு 40-50 முறை முடிச்சாச்சு. ஆனா ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அந்த வசனம் வேறு மாதிரி பேசுது. இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன். ஆனா இன்றைக்கு வாசிக்கும் போதிலிருந்து ஒரு செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப பைபிளை நேசித்து வாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வெளிப்பாடுகளை தேவன் தருவார். தாவீது சொல்லும்போது, உமது வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றான். அப்ப பைபிளை சும்மா வாசிக்க கூடாது. வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த வேதத்துல எத்தனையோ மறைப்பொருட்கள் இருக்கிறது, எத்தனையோ ரகசியங்கள் இருக்கிறது, நடந்த சரித்திரங்கள் இருக்கிறது, நடக்க போகிற சரித்திரங்களும் இருக்கிறது.
இன்னும் நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. எத்தனையோ மறைப்பொருட்கள் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். சில காரியத்தை ஆண்டவர் கடைசி வரைக்கும் வெளிப்படுத்தவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் வந்த போதோ எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். தேவனுக்கு மகிமை. இனி நடக்க போறது என்ன தெரியும், நடந்த சரித்திரம் என்ன தெரியும். அப்ப ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை கொடுப்பதன் அர்த்தம் என்ன? ஸ்தோத்திரம். நிறைய வெளிப்பாடுகள் பைபிள்ல இருக்கு. ஆனா நிறைய காரியங்கள் அநேகருக்கு அது புரியல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, அப்படித்தானே? ஸ்தோத்திரம். பாஸ் இங்கே சுத்தி வராரு. இன்னைக்கு கொஞ்சம் பைபாஸ்ல போயிட்டு வரேன் உள்ள. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் சில காரியங்களை கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் பாலகருக்கு வெளிப்படுத்தினார். உங்களுக்கும் எனக்கு வெளிப்படுத்துவது நோக்கம் என்ன? அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் வெளிப்படையா பேசும்போது உவமைகளாக பேசுகிறார். ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கும் போது அந்த விதை 4 இடத்துல விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்தோன்னே சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே அந்த விதைக்கிறவனுடைய ஓமையினுடைய அர்த்தம் என்ன? அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, விதைக்கிறவன் மனுஷகுமாரன், இந்த வேத வசனம், ஸ்தோத்திரம், அது விதைக்கிற இடம் உலகம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப சொன்னாரு, ஓ வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு தேவன் அருள் செய்திருக்கிறார், அவர்களுக்கு அருள் செய்யவில்லை. அப்ப உலகத்தானுக்கு அநேக சம்பவங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு கூட அநேகருக்கு சில வெளிப்பாடுகள் இல்லை. ஸ்தோத்திரம். வேதத்தை குறி அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்துவதற்குரிய அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில பெற்றிருக்க வேண்டிய 7 வெளிப்பாடுகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நிறைய தெரியும், ஆனா சில காரியங்கள் உங்களுக்கு வெளிப்பாடுகளாக தெரியவில்லை. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்துவதனால் என்ன பிரயோஜனம், என்ன காரணம்? ஐயா, உங்களுக்கு எனக்கும் தான் ஆண்டவர் நிறைய காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கார். உலக மனுஷனுக்கு வெளிப்பாடுகள் இல்லை. தேவனை குறித்த வெளிப்பாடு இல்லை, சபையை குறித்த வெளிப்பாடு இல்லை, வருகை குறித்த வெளிப்பாடு இல்லை, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு இல்லை உலக மனுஷனுக்கு. ஆனா உங்களுக்கு எனக்கு அதை குறித்த வெளிப்பாடுகள் அவசியம். சில வெளிப்பாடுகள் இல்லாம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க தொடர்ந்து ஓட முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக காரியங்கள், ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டது. கிறிஸ்துவனுடைய ரகசியம் என்னன்னு அவருக்கு தெரியும். அவன் சொன்ன பாடுகளின் ரகசியம் எனக்கு தெரியும். அப்ப அந்த அளவு தேவன் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அதான் சொல்ல, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் என்னை நான் உயர்த்தாதபடிக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தின விளைவுதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் 13 நிருபங்களை அவன் எழுதினதுக்கு காரணம். ஒரு தேவ பிள்ளை சபைக்கு சும்மா வந்து போக கூடாது. சில வெளிப்பாடுகள் உங்களுக்குள் இல்லாவிட்டால் நீங்கள் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடர்ந்து ஓடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. வெளிப்பாடுகள் தான் உங்களை ஓட வைக்கும். வெளிப்பாடு என்ன? புரிந்து கொள்ளுதல். சில காரியத்தை புரியாமே ஓடிட்டு இருக்கோம். என்னமோ சபைக்கு வரோம், என்னமோ போறோம். ஸ்தோத்திரம். அப்ப ஏன் வரேன், எதுக்கு வரேன், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நான் ஏன் இங்க ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் ஏன் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஓடுறேன், நான் ஏன் ஒரு சாதாரணமா ஒரு நாம இல்லைனால ஒரு புரொட்டஸ்டன்ட் திருச்சபையில் இருந்து ஏன் கர்த்தர் என்ன ஓட வைக்கல? உங்களை வேறு பிரித்து உங்களை கொண்டு வந்து இந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளும்படி ஓட வைத்திருக்கா. அப்ப இது தொடர்ந்து ஓடணும்னா you should have some revelations. விசுவாசிக்கு இருக்க வேண்டிய, நமக்குள் இருக்க வேண்டிய 7 வெளிப்பாடுகள். முதல் வெளிப்பாடு வாசிங்க, மேத்யூ சாப்டர், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்ன? இது ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் தேவன் வெளிப்படுத்தல, உலகத்தில் உள்ள பணக்காரனுக்கு வெளிப்படுத்தல. உங்களுக்கு எனக்கும் 7 வெளிப்பாடுகள் தேவை. வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. பின்னாடி கையை காணோம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற முதல் வெளிப்பாடு
ஒரு சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு அப்படின்னா அறிவு, புரிந்து கொள்ளுதல். யாரன்னா இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு இருக்கணும். என்ன பாச, அது கூட தெரியாதா பாச? நாங்க என்ன அவ்வளோ குழந்தைகளா? ஆண்டவரை குறித்து எங்களுக்கு தெரியாதா? நான் சொல்ல தெரியாது. ஆமென். தெரிய வேண்டிய பிரகாரம் தெரிந்திருந்தால் நீங்களும் நான் வாழ வேண்டிய ஆவிக்குரிய ஜீவியமே வேற லெவல்ல வாழ்ந்திருக்கணும். ஹலோ, ஆண்டவரை பத்தி உங்களுக்கு அதிகம் தெரியாதனால தான் நீங்க சாதாரண ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன நடக்குதுன்னே தெரியல. உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? நல்ல ஜெபிக்கிற ஆளா இருந்தா நீங்க ஆண்டவர் அறிஞ்சிருந்தா ஜெபத்துக்கு போவீங்க. ஜெபத்துல ஆண்டவர் அநேக காரியம் வெளிப்படுத்தி இருக்கணும். எத்தனை பேருக்கு இங்கே வெளிப்பாட்டு வர இருக்கு? எத்தனை பேருக்கு உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் வர இருக்கு? எத்தனை பேருக்கு சுகமளிக்க வர இருக்கு? ஒரு ஏன் பாஸ்டர் மட்டும் தான் இருக்குன்னு இருக்கா? பைபிள்ல இருக்கு, விசுவாசிக்கிற யாவராலும் நடக்கும் அற்புதங்கள். உங்களால என்ன அற்புதம் நடந்துச்சு? ஏன் நடக்கல? You didn't understand who is Jesus. இயேசு யார் என்று உங்களுக்கு தெரியவில்லை. ஆண்டவர் கேட்கிறாரு, எல்லாரும் என்ன சொன்னாலும் கவலை இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க என்னை பத்தி? ஆண்டவர் அடிக்கடி கேட்டுக்கிறாரு. ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை பத்தி தாங்கிட்டே அடிக்கடி கேட்கணும். இல்லைன்னா உங்க வீட்டார்ட்ட உங்களை பத்தி கேட்கணும். நீங்களாம் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவன் என்னை பத்தி மோசமா தான் பாஸ்டர் சொல்லுவான். எங்க வீட்டில் யாருமே என்னை குறித்து நல்லா சொல்ல மாட்டாங்க, அதனால நான் கேட்கறதே இல்லை. அவ்வளோ அழகான வாழ்க்கை வாழ்றோம்ல, தோத்துறோம். உங்க பையனை கூப்பிட்டு கேளுங்க, டேய் என்னை பத்தி என்னடா சொல்ற? என்ன சொல்றது உங்களை பத்தி? என்ன இருக்கு உங்களை பத்தி சொல்றதுக்கு அப்படின்பா. அந்த அளவு தான் உங்களை புரிஞ்சிருக்கிறான். உங்க கணவர்கிட்ட கேளுங்க, டார்லிங் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஹதி பா அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிடுவாரு, பயப்படுறீங்க அப்படிதானே? உங்க மனைவிட்ட போய் என்னை பத்தி என்ன நினைக்கிற? நான் செஞ்ச முதல் தப்பு அதுதான், உன்னை கல்யாணம் பண்ணதுதான் தப்பு அப்படிம்பாங்களா? ஹலோ, என்னத்தான் நினைக்கிறாங்கன்னு கேளுங்களேன். உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க? நீ முடிஞ்சோடனே போய் உங்களுக்கு தைரியம் இருந்தா கேளுங்க பாப்போம். உங்க வீட்டுக்காரர் நிறுத்தி, ஹபி கிளிங் டார்லிங் என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு கிடைச்ச மனைவியில சொல்லி, எனக்கு கிடைச்ச மனைவிகள்னு சொல்லிடக்கூடாது. ஆமென். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு கிடைச்சதுலயே நீ தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு சொன்னார்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. நான் செஞ்ச முதல் தப்பே அதுதான் அப்படின்னாருன்னா நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்க, அது என்னைக்குமே நம்மள வேற மாதிரி தான் சொல்லும், அப்படித்தானே? பெற்றோரை நல்லா பேசுகிற பிள்ளைகளை நம்ம வாழ்த்தணும். உண்மையாகவே அந்த அளவு நம்ம பிள்ளைங்க அண்டை செய்யனா, அந்த பிள்ளைங்க செய்கிற தவறெல்லாம் நம்ம தானே கண்டிக்கிறோம். அதனால அந்த பிள்ளைகளுக்கு அது புரியாது. இப்போ புரியாது. போனார சொன்னேன்ல, இப்போ ஏன் இந்த வனாந்திரத்தின் வழியாக நடந்து வரை நமக்கே புரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், பிற்காலங்களில் உனக்கு நன்மை உண்டாகும். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு நான் எங்கள் அப்பா ஏன் என்னை அடித்தார், என்னை ஏன் வந்து என் தெரு பசங்களோட என்னை சேர விடலை அப்படின்னு இன்னைக்கு எனக்கு புரியுது. விட்டுருந்தா நான் பெரிய ஆளாக இருப்பேன், பெரிய ரவுடியாக இருப்பேன், கேங்ஸ்டராக இருக்கலாம் ஒரு வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் வாழ்ந்த தெரு அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் எங்கள் அப்பா விடவே மாட்டார். கெஞ்சுவாங்க பசங்க வாசல்னு, எப்படியாவது விடுங்க விடுங்க விடுங்க, கிரிக்கெட் விளையாடணும் அப்படி கெஞ்சுவாங்க, விட்டவே மாட்டார். அன்னைக்கு எங்கள் அப்பா ஒரு பெரிய வில்லனா தெரிஞ்சார் எனக்கு. ஆமென். அன்றைக்கு எங்கள் அப்பா பெரிய வில்லன், முறைச்சிக்கிட்டே இருப்பேன், அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார். எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், எங்கள் அம்மாவும் கண்டுக்க மாட்டாங்க. என் அப்பாட்ட கேட்பாங்க, முடியவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு எனக்கு புரியுது. சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளை நடத்துறது நம்ம பிள்ளைகள் ஒத்துக்காது. ஆனால் கர்த்தர் நம்மளை அந்த பொசிஷனில் வச்சிருக்க, அது செய்து தான் ஆகணும். சரிப்பா. அப்போ ஒரு வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு யாரை குறித்து இருக்க வேண்டும்? நீங்க சபைக்கு வருகிறீர்கள், நீங்க சபைக்கு வருகிற இந்த சபையினுடைய எஜமானாகிய தேவனை பற்றியே உங்களுக்கு எனக்கு தெரியல. என்ன பாச தெரியலன்றீங்க? எங்களுக்கு என்ன தெரியாது பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார், என்னை பத்தி யார் என்ன சொல்றா? 12 பேர்ல ஒரே ஒருத்தனுக்கு தான் ஒரு வெளிப்பாடு. ஆமென். என்ன சொன்னா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சு, ஆஹா எவ்வளவு அறிந்திருக்கப்பா. அழகா சொன்னாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இதை நீ சொல்லல, உன் மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் சொல்றேன், பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இந்த இயேசுவை குறித்து இருக்க வேண்டும். அப்படி என்ன பாச வெளிப்பாடு அப்படின்னா, எல்லாருக்கும் இயேசு ஒரு போதகர், ரபி ரபூனி, பல பேர்கள் ஆண்டவர் வெளிப்பட்டார். உலக ஜனங்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் இவன் பெயர் சபூலினால் துரத்துறான். அப்ப அவனுக்கு பிசாசுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. ஆண்டவரை பார்த்து பலவிதமா பேசினாங்க. ஆனா பேதுருவுக்குள்ளதான் இயேசு தேவன் என்று வெளிப்பட்டிருந்தார். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு. எந்த அளவு நீங்க ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். ஸ்தோத்திரம்.
எந்த அளவு நீங்க ஆண்டவரை நல்ல க்ளோஸ் அறிஞ்சிருக்கிறீங்க. பைபிள் சொல்லுது இல்ல, மோசே போல, ஹல்லேலூயா, தேவனை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல வேறு ஒருவர் அதுக்கு பிறகு எழுந்ததில்லை. அந்த அளவு மோசே தேவனை அறிந்திருந்தார். இன்னைக்கு உங்களுக்கு ஒருவேளை சுகமாக்குகிறவரா, தேவைகளை சந்திக்கிறவரா, பல விதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். ஆனா தேவன் என்று அறிந்திருக்கிறீர்களா? அவர் தான் கர்த்தர். அப்படி அறிஞ்சாதான் நீங்க எந்த பாடுகள் வந்தாலும் அவரை விட்டு போக மாட்டீங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க? இந்த வெளிப்பாடு ஏன், இந்த வெளிப்பாடு ஏன் உங்களுக்கு தேவை? இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் வந்துருச்சு. தேவன் ஏன் இந்த உபதேசத்தை கூட இன்னைக்கு இந்த செய்தி கொடுத்தான்னு தெரியல. இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள் வீடு தேடி வரான், கிறிஸ்தவங்க வீடா தேடி வரான். 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம விசுவாசி வீட்டுக்கு போயிருக்கிறான், விட்டவே இல்லையா. உங்கள்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன். அவங்கள டாக்கிள் பண்ண தெரியல. பார்த்தீங்களா? உங்களுக்கு என் வீட்டுக்கு வந்துடுவான் ஒருத்தன், வாழை நேரம் உரிக்கிற மாதிரி உரிச்சிடுவான் உட்கார வச்சு. தோத்திரம். உங்கள்ட்ட யாராவது ஒருத்தன் வரான், கள்ள உபதேசம் சொல்ல வரான், வீடு தேடி வரான், மெதுவா சொல்லுவான், ஒண்ணு ஒண்ணா சொல்லுவான். மேலோட்டமா பார்க்கும்போது நீங்க ஊழியக்காரரா தான் பார்ப்பீங்க அவனை. மேலோட்டம் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வரான். சிஸ்டர், உங்களோட தான் நான் பேச வந்திருக்கேன். அந்த ஊர்ல போய் கேட்பான், இங்க யாராவது கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்காங்களா? இப்போ நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் 3-4 வாரத்துக்கு முன்னாடி சத்யா நகருக்குள்ள 2 பேர் வந்து நம்ம விசுவாசி வீட்டுக்கு போய் உட்காந்து ஸ்தோத்திரம் என்னென்ன உபதேசம் சொல்றான். இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சொல்ல வரும்போதே தெரிஞ்சிருச்சு இவன் கள்ள உபதேசமா வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. ஆனா எடுத்தோன்னு அவன் கள்ள உபதேசம் சொல்ல மாட்டான். உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்திருக்கேன், இன்னும் உங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்ல வந்திருக்கேன், அப்படிதான் சொல்லுவான். நான் சொல்றேன், கவனமா இருங்க. நீங்க எந்த அளவு ஆண்டவரை அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவு தான் நீங்க வரப்போகிற நாட்களை தப்பிக்க முடியும், வரப்போகிற சம்பவங்களுக்கு தப்பிக்க முடியும். என்ன கள்ள உபதேசங்கள் எங்க பார்த்தாலும். ஸ்தோத்திரம். யூடியூப் திறந்தா பலவிதம் பாருங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யம், பொண்ணு அப்படிதான் பேசுறேன் தவிர ரட்சிப்பு மறந்து போச்சு. வருகையை பற்றி பேசின பிரசங்கங்கள் குறைவு. நீங்க யூடியூப் திறந்து பாருங்க, யாராவது வருகையை பத்தி பேசுறாங்களான்னு சொல்லுங்க. ரொம்ப குறைவு. ரட்சிப்பை பத்தி பேசுறாங்களா, மனம் திரும்புதலை பத்தி பேசுறாங்களா, பாவத்தை பத்தி பேசுறாங்களா? யூடியூப்ல கிடையாது. சபை ஒன்றுதான். இதை எச்சரிக்கை உங்களுக்கு. அதுக்கு தான் சபை கூடுதல் விட்டுறாதீங்க, விட்டு விடாதீர்கள். சபை உங்களுக்கு தெரியணும் என்ன நடக்குது இங்க. கிறிஸ்தவங்களா இருக்கிறனால நீ பரலோகம் போக முடியாது, தப்பிச்சு போகணும். இவை எல்லாவற்றுக்கும் சம்பவிக்க போகிற எல்லாவற்றுக்கும் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா எண்ணப்படுவதற்கு ஜாக்கிரதையாயிரு. அப்ப உபதேசங்கள் இன்னைக்கு தாறுமாற வந்துட்டு இருக்குது. அப்ப நீங்க எந்த அளவு இயேசுவை அறிந்திருக்கிறீர்களோ அதுக்கு தப்ப முடியும். அவன் கேட்கிற கேள்விக்கு நீங்க தப்ப முடியும். சொல்றான், பிதா எப்படி, மேரி மாதா இல்லாம அப்ப எப்படி இயேசு வந்தார்? நீங்க என்ன சொல்லுவீங்க? நேத்து ஒரு பிரச்சனை சொல்றான், மேரி மாதா இல்லாமல் எப்படி இயேசு வந்தார்? அதனாலதான் நாங்க ஆர்சியில இருக்கோம். சில காரியங்களை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்தணும். நிறைய கேள்விகளை நீங்க சந்திக்கிறீங்க, கேட்டு நீங்களே சந்தேகப்பட்டு உள்ள வச்சுக்காதீங்க. என்கிட்ட கேளுங்க, கிளாரிஃபை பண்றதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சிருக்க. ஆமென். இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு நீங்க தப்பணும்னா இந்த வெளிப்பாடு சாதாரணமான வெளிப்பாடு இல்ல. இன்னைக்கு எப்படி நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க தெரியுமா? மற்றவங்கள்ட்ட சொந்த மாம்ச பலத்துல தனக்கு தெரிந்ததெல்லாம் சொல்லி அவங்களோட வாக்குவாதம் பண்றாங்க. கடைசியில அவனுக்கு இருக்கிற ஞானத்துல உங்களால் மேற்கொள்ள முடியாது. அதாவது பைபிள் என்ன சொல்லுது? உலக ஞானத்தினால் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாரு. ஒன்ன காட்டிலும் ஞானியா இருப்பான் வெளியில இருந்து வரவன். நீங்க நாங்கள் ஆண்டவரை பத்தி உங்களுக்கு சொல்லுவோம், நீங்க சொன்னீங்க, அவன் கேட்கிற 4 கேள்வியில நீங்க மடங்கி கீழே படுத்துருவீங்க. அவ்வளவுதான், அவுட். கிளீன் போல்ட். தெளிலால் வீசிய பந்தில் சிம்சோன் கிளீன் போல்ட் ஆனார். அந்த மாதிரி நீங்க எல்லாம் அவன் வீசுற பந்துல கிளீனா போல்ட் ஆயிருவீங்க. அப்புறம் நீங்க ஆண்டவரை இல்லைன்ட்டு வந்து ஓடிடுவீங்க. நல்ல தெளிவா இருக்கணும். இந்த வெளிப்பாடு எங்க இருந்து வந்துச்சு? சீமோனுக்கு, உன் ரத்தமும் உன் மாம்சமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை உனக்கு வெளிப்படுத்தினார். அவன் தான் கடைசி வரைக்கும் அந்த பாடுகள் அவரோட இருந்தான். அந்த ரெவலேஷன் அவனுக்கு கிடைச்சதுனாலதான் அவன் கடைசியில இயேசுவை நேரா சிலுவையில் அடிச்சாங்களாம். இவன் சொன்னான், ஆண்டவரை நேரா அடிச்ச சிலுவையில் நானும் நேரா அடிக்கப்பட பாத்திரவான் அல்ல, என்னை தலைக்கீழா சிலுவையில் அறைங்க. அவன் மரித்து போன 12 சீஷர்கள மரித்து போய் இயற்கையா ஒரே ஒருத்தன் தான் இயற்கையான மரணம். யோவானுக்கு மட்டும் தான் இயற்கையான மரணம். ஆனா மற்ற 11 அப்போஸ்தலர்களும் இயேசுவை முகமுகமாய் அறிந்திருந்தார்கள். தோமாவை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் தோமா இல்லாத போது வந்தார். தோமா இல்லாத போது வந்த போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம். சொன்னா, நான் அவர் விழாவிலே கை போட்டு அவர் கைகளில் உண்டான ஆணியை பார்த்தாலே ஒழிய நம்ப மாட்டேன். ஆண்டவர் மறுபடியும் வந்தார். தோமாவே எழுந்து வா, பார் என்னப்பா. அவன் என்ன தெரியுமா சொன்னா? என் ஆண்டவரே, என் தேவனே.
ஓ என் ஆண்டவரே, ஓ என் தேவனே. இதான் 2 வெளிப்பாடு. அதுவரைக்கும் அவரை தேவன் என்று அறியல அவன் வாழ்க்கையில. அதுவரைக்கும் ஆண்டவர் என்று அவன் வாழ்க்கையில அறியல. என்னமோ ஒரு வந்திருக்கிறாரு, என்னமோ ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கோம் இப்ப எல்லாமே. சபை அப்படிதான். அநேக கிறிஸ்தவர்கள் குருட்டு நம்பிக்கையில போறோம். ஆண்டவரை பத்தி அதிகமா தெரியாது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னனையும் அறியும், என் ஜனங்களோ என்னை அறியாமல் போனார்கள். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு சொல்றேன், யூடியூப்ல பாக்குறேன், உங்களுக்கு இயேசுவை தெரியுமா? Do you know who is Jesus? Is God. இன்னைக்கு இதுதான் மறுதலிக்கிறது ஒரு கூட்டம் எழும்பி இருக்கு. கவனமா இருங்க, சபை கவனமா இருங்க. உங்களுக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்னன்னா இயேசு தேவன் என்ற வெளிப்பாடு. ஆமென். அது எப்படிப்பா ஒரு கடவுள் தான் பார்க்க முடியும்? அது எப்படிப்பா கிறிஸ்தவத்துல 3 கடவுள்? ஹalleluya. How comes Trinity? திரியேக தேவன் எங்கே வந்தார் பைபிள்ல? நான் சொல்றேன், இதுதான் நம்ம நம்புறோம். ஆமென். Sometimes we cannot explain. நான் சொல்றேன், எல்லாத்தையுமே சில நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனா we have to believe that. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். இன்னைக்கு நிறைய பக்கவாட்டில் நுழையிற கள்ள சகோதரர்கள் சபைக்குள்ள நிறைய வராங்க. உங்க வீட்டுக்கு ஏறி வந்து சொல்லுவான், இயேசு தேவன் இல்லை, பிதா ஒருவர் தான் தேவன். அவன் பைபிளை வாங்கி பாருங்க, பழைய ஏற்பாடு மட்டும்தான் இருக்கும், புதிய ஏற்பாடு இருக்காது. புதிய ஏற்பாடு இருக்காது. நீங்க இதெல்லாம் தெரியாம அப்படியா அப்படின்னு கதையெல்லாம் கேட்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரே வாத, கெட் அவுட் ஐ சே இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் போ என் வீட்டை விட்டு பிசாசு. அவனோட எந்த விளக்கமும் கேட்காதீங்க. எங்களுக்கு ஒரு போதகர் இருக்கிறார், அவ்வளோதான். அதை சொல்லி தான் அவங்க சமாளிச்சாங்க. எப்போ எங்களுக்கு ஒரு சபை இருக்குது, எங்களுக்கு ஒரு போதகர் இருக்குது, நீ பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் போய் அந்த புறஜாதிகள் சொல்லு. அவன் சொல்கிறான், புறஜாதிகள் எல்லாம் எங்களுக்கு வேணாம், கிறிஸ்தவங்க தான் எங்களுக்கு வேணும். இப்போ அடுத்து ஒரு பிசாசு வருது பார்த்தீங்களா, அவன் புறஜாதிகளை விட்டுருவான். ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் கூட்டம் தான். ஆமென். ரட்சிக்கப்பட்டு தெளிவா இருக்கிற தேவ பிள்ளை தெளிவா இல்ல, வெளிப்பாடு இல்ல, இயேசுவை தேவன் என்று அறியாத ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. நான் சொல்றேன், இந்த வெளிப்பாடு நீங்கள் கற்றுக்கொண்டதினால் அல்ல, நீங்கள் புரிந்து கொண்டதினால் அல்ல, பரலோகத்திற்கு பிதா உங்களுக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வரலன்னா உங்களால எதையுமே செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. கடைசி காலம் சபை வெளிப்பாட்டுக்குள்ள இருக்கணும். ஆமென். தெளிவா இருங்க, இயேசு தேவன் என்று தெளிவா இருங்க. அவர் ஏன் தேவன், அந்த வெளிப்பாடு சாதாரணமா வந்துடாது, அது பரலோகத்திற்கு பிதா அதை வெளிப்படுத்தினார். குமாரன் தன்னை வெளிப்படுத்தாமல் யாரும் ஒருவர் குமாரனை இயேசு குமாரனை தேவன் என்று அறிய முடியாது. அப்ப உங்களுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற வெளிப்பாடு யாருது? பரலோகம் உங்களுக்கு கொடுத்ததுனால தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்படி யாராவது கிராஸ் பண்ணான்னா உடனே என்ன பண்ணுங்க, அவனை கை கழுவ பாருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவனோடு கை குலுக்குவதும் உனக்கு தவிர்க்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது அனுமதிக்கப்படலை. அவனை கை குலுக்கினால் அவன் கிரியைகளுக்கு நீ உடந்தையாவாய். அவனை வீட்டில் ஏற்றி போனா போதும், ஒரு டீ கொடுத்து அனுப்புவோம், சாபம் வீட்டுக்குள்ள வந்துடும். அவனோடு அவனுக்கு வாழ்த்து சொன்னாலே வருமா? தோத்திரம். நம்ம ஆட்கள் ரொம்ப பரிதாபமான ஆட்கள், ரொம்ப பரிதாபப்படுவீங்க, இறக்கப்படுறீங்க. என்ன தெரியுமா, யார் ஊழியக்காரர் இருந்தாலும் அவரும் ஒரு ஊழியக்காரங்க. நான் சொல்ல, எல்லா கடையும் கடையாகாது, எல்லா சபையும் சபையாகாது, எல்லா ஊழியக்காரனும் அவன் மேலே என்ன அபிஷேகம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால தான் உங்களுக்கு ஒரு மந்தையை கொடுத்து ஒரு மெய்ப்பனை கொடுத்து நீங்கள் என்ன நல்லா அறிவீங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? ஆமாம், நீ என்னைக்காவது வந்தால் தெரியாது, 4 வாரம் வந்தீங்கன்னா என்னை பற்றி நல்லா தெரியும். இல்லையா? ஆமாம், முதல்ல உங்கள் போதகரை பற்றி ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். அப்பா அவர் தேவ மனுஷன்ப்பா, அவர் நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பா, சரியாக எங்களை நடத்துகிறாருப்பா. இதை தவிர இன்னொரு இடம் எங்கே இருக்க போகுது சொல்லுங்க பாப்பா. உங்களை நான் அறிஞ்சிருக்கேன், என்னை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க. நீங்கள் யாருன்னு என் தூக்கத்தில் 12 மணிக்கு எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் யாருன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பைபிள் சொல்லுது, உங்களை என் இருதயத்தில் தரித்திருக்கிறேன். பவுல் எழுதுறாருல, சாதாரண இல்லை, ஒரு மந்தை சும்மா இல்லை, அந்த மந்தையை காக்கிறதுக்கு உங்களை நான் இருதயத்தை சுமந்திருக்கேன். எத்தனை இரவுகள் ஜெபிக்கிறோம், எத்தனை இரவுகள், இதெல்லாம் நம்ம ஜனங்களுக்கு தெரியாது. ஒன்று பாச சொல்லிட்டான்னு உடனே கோச்சிக்கிட்டு வெள்ளாடு மாதிரி குதிச்சு ஓடிடுறது. தோத்திரம். என்ன ஆடுது? ஆமாம், வெள்ளாடு மாதிரி. ஆமாம், ஒன்று போச்சுன்னா போயிடும் கட 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 கடன்னு. அதனால வெளிப்பாடு, முதல் வெளிப்பாடு தேவனை குறித்த வெளிப்பாடு, இயேசுவை குறித்த வெளிப்பாடு. அதுதான் தேவனோடு உங்களை இருக்க வைக்கும். ஆமென். 2வது வெளிப்பாடு வாசிங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். என்ன விதமான வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும்? ஸ்தோத்திரம். 12ஆம் அதிகாரம், 2 Corinthians chapter 12 verse 1 to 5. 1 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானே, சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ, சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ, அதை அறியேன். தேவன் அறிவார். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்டேன். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கரங்களை காண. ஆமென். ஆமா, இப்ப நான் எழுப்பிட்டு கேட்க போறேன் ஒருத்தரை, நான் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிடுவீங்களா? ஹலோ, சொல்லிடுவீங்களா? இப்ப நான் என்ன பேசுறேன்னு சொல்லிடுவீங்களா? என்ன தலைப்புல பேசுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இந்த பக்கம் காட்ட மாட்டேது, அப்படியே முழிக்கு பயமா இருக்கு எனக்கு. தோத்துறோம். தெரியுமா நான் என்ன பேசுறேன்னு தெரியுமா? என்னமோ பேசுங்க பாஸ்டர், சீக்கிரம் பண்ணுங்க, ஏதாவது பேசி முடிங்க, நாங்களாம் எதையாவது தெரிஞ்சுக்கிறோம். ஹலோ, அப்படிலாம் விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடை பத்தி பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடை பத்தி பேசி கொண்டிருக்கிறார் பாஸ்டர் பேசுறாரு. முழிச்சு கவனமா கேளுங்க. அந்த ஒரு வார்த்தை போதும், வெளிப்பாடுன்ற ஒரு வார்த்தை உள்ள போச்சுன்னா எனக்கு போதும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு என்ன? ஒரு மனிதன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டான்? 14 வருடங்களுக்கு முன்பு எதுக்குள்ள எடுக்கப்பட்டான்? பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசுகிற பேச்சு அல்ல, அதை காட்டிலும் ஒரு சூப்பரான பாஷையை பேசுறதை கேட்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் பைபிள்ல அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல தேவன் எனக்கு அருளிய வெளிப்பாடுகளை சொல்லுவது எனக்குரிய கடமை. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். ஆனா 5ஆம் வசனத்தை முடியும் போது அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்தில் இல்லாம இருந்தானோ எனக்கு தெரியாதுப்பா, அப்படிப்பட்ட மனிதனை குறித்து மேன்மை பாராட்டு. தனக்கு தான் அந்த வெளிப்பாடு, ஆனா அந்த வெளிப்பாடு தன்னை பத்தி தனக்கு வந்துச்சுன்னு சொல்லாம இன்னொருத்தருக்கு வந்ததாக சொல்லுங்க. என்ன வெளிப்பாடு? ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய இரண்டாவது வெளிப்பாடு, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. நீங்க உலக ஞானத்துல நிரம்பி இருக்கலாம், ஆனா நான் சொல்றேன், இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் நீங்க தொடர்ந்து ஓடணும்னா சில வெளிப்பாடுகள் இல்லாமல் உங்களால ஓட முடியாது. ஏன்னா உலகம் என்னைக்குமே உலகத்தை பத்தி தான் கவலைப்பட வைக்கும். மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறான், ஆவிக்குரியவனோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான். அப்ப நீங்களும் நானும் என்ன சிந்திக்கிறோம்? ஸ்தோத்திரம். இன்னைக்கு மறந்துட்டு, இன்னைக்கு பிரசங்கங்கள் ரொம்ப குறைவாயிட்டு, பரலோகத்தை பத்தி பேசுற சபைகள் இன்னைக்கு குறைவு. நீ நல்லா இருப்பாப்பா, ஓ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா. இன்னைக்கு இப்படி போயிருச்சு பிரசங்கம் எல்லாம், ப்ராஸ்பாரிட்டியில போயிருச்சு, செழிப்பின் உபதேசங்கள். என்ன ஜனங்க அதை தானே விரும்புறாங்க. இன்னைக்கு என் கஷ்டம் போகணும் பாஸ்டர், பரலோகத்தை பத்தி பேச என்ன பிரயோஜனம்? என் கஷ்டம் போகணும், என் பிரச்சனை இன்னைக்கு மாறணும், அதுக்கு ஏதாவது 2 தீர்க்கதரிசனம் சொல்லுங்க. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. அப்படிலாம் சொல்ல, நான் நீங்க கேட்கிற செய்தியை ஒழுங்கா கேட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யம் ஆக்கும், நான் விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு மனுஷனை குறித்து அங்க வேதத்துல பவுல் எழுதுறாரு, அவருக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்பட்டது. அந்த வெளிப்பாட்டுல ஒரு நாள் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷன் என்ன செய்தானா? பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான். பாரடைஸ், பரலோகத்துக்குள்ள எடுக்கப்பட்டானா. பரலோகத்துக்குள்ள எடுக்கப்பட்டு மனுஷர் பேசுகிற வார்த்தைகள் அல்ல, அதுக்கு மேல ஒரு பாஷங்க நடக்குது. அதெல்லாம் கேட்டுட்டு அவன் இறங்கி வரான். சரி, சில பரிசுத்தவான்கள் ஆண்டவர் நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கு. நம்மளுக்கு பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசை தான், ஆனா சிலர் தான் டெய்லி போயிட்டு வராங்க பரலோகத்துக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. கேட்டீங்களா? 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 நீங்க கேட்கலையா? சில சேனல் திருப்பி பாருங்க, நிறைய புருடா மன்னங்கள நிறைய வந்துட்டாங்க, டெய்லி போயிட்டு வராங்க. அது எப்படின்னு தான் எனக்கும் தெரியல. தோத்துறேன். அதையும் கூட்டம் கேட்டுட்டு நம்பாதீங்க. தங்களுக்குரிய காரியங்களை ஆதாயப்படுத்துறதுக்காக நிறைய பேர் ஜனங்களை வசியப்படுத்துறதுக்காக அங்க போனேன் இங்க போனேன் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன் பரலோகத்தில் இல்லாத காரியத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா அவங்களெல்லாம் பரிசுத்தவான் தான், நான் அவங்களெல்லாம் மதிக்கிறேன். ஆனா சத்தியத்துக்கு விரோதமா வந்துச்சுன்னா அதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை முகமுகமா எதிர்த்தான். அப்படித்தானே? நீங்க வாசிருக்கீங்களா? வாசிருக்கீங்க? எத்தனை பேர் வாசிருக்கீங்க?
அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை என்ன செய்தானா? ஊழியத்துல முகமுகமா எதிர்த்தானா. ஏன்? சத்தியத்தின்படி நடவாததை கண்டபோது நான் அவனை முகமுகமா எதிர்த்தேன். பேதுரு யாரு? 12 அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன். பவுல் யாரு? 2ஆம் கட்ட அப்போஸ்தலன். 12 அப்போஸ்தலன்ல பவுல் வரல. அந்த 12 பேர் சிங்காசனத்தில் இருப்பாங்க, பவுல் போய் உட்கார முடியாது. ஆனா அவங்க செய்யாத ஊழியத்தை, அவங்களுக்கு கிடைக்காத வெளிப்பாடுகள் பவுலுக்கு கிடைத்தது. ஆமென். ஆமா, பவுலுக்கு எத்தனை வெளிப்பாடுகள், இத பேதுருக்கு கூட அந்த வெளிப்பாடுகள் இல்ல. ஆனா பவுல் வெளிப்பாடுகளை பெற்றவன். அவன் சின்ன ஆள் தான், ஊழியத்தில் நேத்து வந்தவன் தான். ஆனா அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனை முகமுகமா எதிர்த்தேன். நீ செய்யற தப்புப்பா அப்படின்னு பேதுருக்கிட்ட போய் சண்டை போட்டானா. எப்ப? சத்தியத்தின்படி நடவாததை கண்டபோது. இந்த பைபிள் படி நடக்கலன்னா அது யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய பரிசுத்தமானாலும் தப்புன்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு உரிமை இருக்கிறது. ஏன்னா உங்களை கரெக்டா நடத்தணும். யூடியூப்பை பார்த்து கெட்டு போகிற விசுவாசியா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு தேவையான சத்தியத்தை எடுத்துக்கங்க. நான் வேணான்னு சொல்ல, நல்ல சத்தியங்களை எடுத்துக்கங்க. ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்க ஆவியில வளர்றதுக்கு அது வசதியா இருக்கும். ஆனா எது தேவை எது தேவையில்லைன்னு உங்களுக்கு தெரியணும். பரலோகத்தை பற்றி வெளிப்பாடு, நரகத்தை பற்றி வெளிப்பாடு நிறைய இருக்கு இன்னைக்கு. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தை குறித்த, ஒருவேளை நான் பரலோகத்தை பார்க்கல, ஆனா பரலோகத்தை குறித்த தரிசனம் எனக்குள்ள இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பரலோகம் இருக்கா இல்லையா? அதுக்காக தலையாட்டுங்க. பரலோகம் இருக்கா இல்லையா? இருக்கா? அப்பா இது போதும் எனக்கு, நீங்க பரலோகத்துக்கு வந்துருவீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் அதெல்லாம் செத்த பிறகு தாங்க தெரியுன்றான். நீங்க கேட்டு பாருங்க, நீங்க செத்த பிறகு பரலோகம் போவீங்களா நரகம் போவீங்களா அப்படின்னு கேட்டா அது செத்த பிறகு தான் தெரியுன்றான். ஆனா பைபிள் முன்கூட்டி எனக்கு சொல்லுது பரலோகம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ரெண்டையும் குறித்த ஒரு வெளிப்பாடு. ஹலோ, இத ரெண்டையும் குறித்த வெளிப்பாடு. தோத்திரம். இப்ப உங்களுக்கு வேற ஒரு வெளிப்பாடு வந்துகிட்டு இருக்குது, வந்துகிட்டே இருக்குது. ஆன் த வே, இட் இஸ் கமிங். தோத்திரம். தேவனுக்கு மகிமை. பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு ஏன் தேவை? ஐயா, ஏன் பரலோகத்துக்கு அவனை எடுத்துக்கொண்டார்? ஸ்தோத்திரம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்துல இயேசு இருக்கிறத பார்க்கிறான். அவர் வேறு ஒரு சரீர தோற்றத்தில் அவர் காணப்படுகிறார். இப்படி பரிசுத்தவான்களுக்கு ஏன் ஆண்டவர் பரலோகத்தை குறித்த தரிசனம் கொடுக்கிறார்? நீங்களும் நானும் போக முடியலனாலும் இந்த வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளணும். ஒரு தேவ பிள்ளைக்கு இன்னைக்கு நிறைய உலகத்தை குறித்த ஞானம் இருக்கு, ஆனா வேதத்தை குறித்த ஞானம் ரொம்ப கம்மி. நீங்க தொடர்ந்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடணும்னா இந்த பரலோகத்தை குறித்த ஒரு தரிசனம் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும். அதனாலதான் பவுல் ஆண்டவர் பரதீசுக்குள் எடுத்துக்கொண்டு அநேக காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். ஸ்தோத்திரம். அது சொல்றேன், நான் சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பா இருந்தேனோ. இந்த அனுபவம் ஒரு சிலருக்கு சபையில் இருக்கு. நீங்க தரிசனத்தில் சில வேளையில் உங்க சரீரத்தை விட்டு மேலே எழும்பி போகிறதெல்லாம் உங்களால பார்க்க முடியும். ஆமென். அப்படிலாம் கர்த்தர் சில பரிசுத்தம் நடத்துற. நீங்க கர்த்தரோட இருந்தா உங்களுக்கு, இப்போ எனக்கு செய்தி வந்து ஒரு கஷ்டமே இல்லை. வார வாரம் செய்தி கொடுக்கிறது எனக்கு கஷ்டமே. எத்தனை செய்தி வேணாலும் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ மனுஷன் கர்த்தரோடையே நடக்கும்போது, கர்த்தரோடையே இருக்கும்போது வசனம் வந்துகிட்டே இருக்கும், செய்தி வந்துகிட்டே இருக்கும். நான் எங்கேயும் பார்த்து காப்பி அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நிறைய வசனங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. எழுதி கொண்டே இருப்பேன். நோட்டில் எழுதிடு. என் ஜெபத்தில் எப்பொழுதும் உட்கார்ந்தோன்னே ஒரு நோட்டு, ஒரு பேனா, எல்லாமே இருக்கும். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? தோத்திரம். அப்படி இருக்கணும். கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுறதை எழுதி வைக்கணும். அதான் செய்தி. ஜெபத்தில் ஞாபகப்படுத்துவார், இந்த காரியத்தை குறித்து பேசு அப்படிம்பார். ஸ்தோத்திரம். அப்ப பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு ஏன் ஒரு நீங்க நான் பார்க்கல, அது என்ன, எப்படிப்பட்டது, அது உண்மையா? பைபிள் சொல்லுது. யோவான் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அவனுக்கு பரலோகத்தை குறித்த தரிசனங்கள். நல்ல கவனிங்க. தேவனுக்கு மகிமை. மறுரூப மலையில பேதுருவும் யோவான் யாக்கோபு இருக்கும்போது பரலோகத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகள் பிதாவாகிய தேவன் பேசுறார். எலியாவும் மோசேயும் அவரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். இந்த அதிகாரம் நல்ல கவனிங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் கொல்லப்படும் போது, ஸ்தேவானை கொல்லும் போது எல்லாம் கள்ளத்துக்கு அடிக்கிறான். ஸ்தேவான் நல்லா கவனிங்க. ஹலோ, ஸ்தேவானை கள்ளத்துக்கு அடிக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா அவன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுத்தான். கல்ல அடிக்கும் போது வானம் திறக்கிறது. இவன் மட்டும்தான் அந்த தரிசனத்தை பார்க்கிறான். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும், ஆண்டவர் ஒவ்வொரு வசனத்தையும் கரெக்டா எழுதுறாரு. அதோ வானம் திறந்திருக்கிறதையும் எழுதுற. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதை, 3 வானங்கள், அந்த வானங்கள் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய மகிமையையும், பிதாவை பார்த்தேன்னு சொல்லல, நல்ல கவனிங்க, அங்கேயும் அழகா கரெக்டா எழுதுறாரு. பிதாவை பார்த்தேன். இன்னைக்கு பாருங்க ஊழியக்காரன், எத்தனை ஊழியக்காரன் நான் பிதாவை பார்த்தேன்றான். ஆண்டவரே, அப்பட்டமான பொய் அது. அப்பெல்லாம் பிதாவை பார்க்க முடியாது. இல்லைன்னா பிதாவை இயேசுவை வெளிப்படுத்தியிருப்பார்ல.
பிலிப்பு போய் கேட்கிற, பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு கேட்டபோது, வாப்பா எல்லாரும் அப்படின்னு கூட்டு போய் மலையை நிக்க வச்சு, பிதாவே வாங்க இறங்கி வாங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? என்னை கண்டவன் பிதாவை கண்டார். நீ சொல்றாங்க பிதா இறங்கி வந்தார், என்னோடு பேசினார். அட்டர் பொய், நம்பாதீங்க. பிதாவை பார்க்க முடியாது. இயேசுதான் அவரை வெளிப்படுத்துகிறார். பிதா யாருன்னு வெளிப்படுத்துறது யாரு? இயேசு. சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. அப்ப பரலோகத்தை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்க கொடுக்கப்படுது. ஸ்தேவானை கல்லடிக்கிறாங்க. அதோ அவருக்கு அழகான வெளிப்பாடு. அப்படிலாம் வரணுங்க வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு பாடுகளின் மத்தியில் வந்த வெளிப்பாடு. உங்க பாடுகளின் மத்தியில் உங்களுக்கு பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு இருந்தாதான் உங்க பாடுகள்ல நீங்க தேவனுக்காக நிக்க முடியும். அடி கல்ல தூக்கி அடிக்கிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தை சாக போறான், உடம்பெல்லாம் ரணகலம், தலையிலெல்லாம் அடிச்சிருக்கும், சொத்து சொத்து, இங்க ஒரு கல் இங்க ஒரு கல் இங்க ஒரு கல். யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் நிக்க வச்சு ஆயிரக்கணக்கான பேர் கல்ல தூக்கி அடிக்கிறான்னா எப்படி இருக்கும்? தாங்க முடியாது. அப்ப என்ன நடந்துச்சோ தெரியல. அந்த நேரத்தில் ஸ்தேவானுக்குள்ள அவனை கர்த்தர் சாட்சியா நிறுத்தணுன்றதுக்காக தான் அந்த தரிசனம். அந்த தரிசனம் அதோ வானங்கள் திறந்திருக்கதையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் நான் பார்க்கிறேன். அவ்வளவு பெரிய வெளிப்பாடுங்க. அவ்வளவு பெரிய வெளிப்பாடை பார்த்த பிறகுதான் ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். இவர்கள் மேல் இயேசுவை போல ஜெபம் பண்ண ஒரே ஆள் பைபிள்ல ஸ்தேவான் மட்டும்தான். சிலுவையில் இயேசு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்க. அந்த ஜெபத்தை பண்ண ஒரே ஆள் யார் தெரியுமா? ஸ்தேவான் தான். எப்படிப்பா அப்படி ஜெபம் பண்ண முடியும்? அடிக்கிறான் கல்லெடுத்து. கண்ட தரிசனம், பரலோகத்தை குறித்த தரிசனம். இன்னைக்கு வருகிற பாடுகளின் மத்தியில பிரச்சனையில எத்தனையோ பேர் ஆண்டவருக்கு ஓடுறான். ஓடுறவனை பற்றி நான் ஒரு நாளுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம். ஐயோ இந்த விசுவாசி போச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? நான் சொன்னேன் பரலோகத்தை குறித்த தரிசனம் இல்லைன்னா அவன் ஓடத்தான் செய்வான். பரலோகத்தை குறித்த தரிசனம் எந்த விசுவாசிக்குள்ள இருக்கிறதோ ஆண்டவர் அவன் கண்ணை திறந்து இயேசு நிற்கிறதையும் பிதாவின் மகிமையும் பார்த்தோன்னே இவனுக்கு இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அடிக்கிற அடி கூட அவனுக்கு தெரியல. அதனாலதான் ரோமருக்கு நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா. இக்காலத்து பாடுகள், ஹலோ, நீங்க படுற இந்த காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இந்த பாடுக்கும் நீங்க வாங்க போகிற ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்ப அவரோடு பாடுபட்டால் அவரோடு ஆளுகை செய். பாடு வருதுன்னு பயந்துராதீங்க. பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கு, எப்படா விட்டுட்டு போகலாம், எப்படா ஓடலாம் நினைக்காதீங்க. பரலோக தரிசனம் இருந்தாதான் உங்களால் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஓட முடியும். இல்லைன்னா என்னடா வாழ்க்கை, போடா போய் எங்கேயாவது தலையை கொடுத்துடலாம், அங்க போய் தொங்கிடலாம், இங்க போய் உளுந்துடலாம். இது பிசாசுடைய உபதேசங்கள். ஃபாதர் பெக்மன்ஸ் பண்ணர்ல, மகிமையான பரலோகம் இருக்கையிலே நீ மனமுடைந்து போவது ஏனோ, ஆற்றி தேற்ற அன்பர் இயேசு இருக்கையிலே நீ அஞ்சி அஞ்சி வாழ்வது ஏனோ. போராடு, தைரியமாய் போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆமென். மகிமையான பரலோகம் இருக்கும்போது நீ மனமுடைந்து போவது என்ன? வாழ்க்கையா போன மாதிரி எல்லாம் போச்சு, இந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்தா எண்ணத்தை போறதுக்கு நம்ம கிட்ட இந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு வந்துடணும். சில நேரத்தில் நீங்க சாமியார் ஆயிரணும். அல்லேலூயா. நீ யார் ஆயிரணும்? முனிவன் ஆயிரணும், சாமியார் ஆயிரணும். ஐயோ அது போச்சு, ஐயோ இது போச்சு என்ன கேட்கணும். அடுத்து முனிவன் கேட்பேன், என்ன போச்சு, என்ன வந்துச்சு, நான் எண்ணத்தை கொண்டு வந்தேன், எண்ணத்தை போறதுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இல்லை பரலோகத்தை பத்தி பேசுறேன், கேட்க விட மாட்டான். சொல்லுங்க பரலோகத்தை பத்தி பேசுறான்னு சொல்லுங்க பக்கத்துல. நல்ல கேளு. பரலோகத்தை பற்றி பேச சொல்ல மாட்டீங்களே, வெக்கப்படுறீங்க பார்த்தீங்களா? நல்லா சொல்லுங்களேன். பரலோகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறார், தூங்கிடாதீங்க. தூங்கினா கதவு அடைக்கப்படும், அப்புறம் பரலோகம் சாத்தப்பட்டுரும், அப்புறம் நீ உள்ள போவே முடியாது. அங்க நின்றுட்டு எங்க பாஸ்டர் கூப்பிடுங்க, எங்க பாஸ்டர் கூப்பிடுங்க அப்படிமீங்க அங்க பரலோகத்து வாசல்ல வந்து நின்றுட்டு. ஏன்னா ஒரு தூதன் திறக்க மாட்டேங்கிறான்ல. ஐயோ அவர் தான் சொன்னார் நீ கட்டாயம் வந்துருவேன்னு சொன்னார் என்னைய பார்த்து. இப்ப சொல்றேன் நீ கட்டாயம் வரமாட்ட. பார்த்துறேன். இங்க தூங்கினா அப்புறம் பரலோகம் கதவு அப்படித்தான் நினைச்சு. 5 கன்னிகைகள், புத்தி உள்ளவர்கள் 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர் எண்ணெயும் தீவட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தா 5 பேர். இதெல்லாம் பத்தி ஒண்ணுமே கவலைப்படல. பாஸ் எதை பத்தி பேசினா எனக்கு என்ன அப்படி இருந்தீங்கன்னா அப்புறம் கதவை சாத்திட்டு ஆண்டவர் உள்ள போய் உன்னை யார் என்று அறியன்றார். அல்லேலூயா.
அப்ப பரலோகத்தின் வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும். அதை யார் வெளிப்படுத்தணும்? பரலோகம் தான் வெளிப்படுத்தணும். ஸ்தேவான் தானால தரிசனம் காணல, பரலோகத்தை தேவன் அவனுக்கு தரிசனம் காண்பித்தார். வானங்கள் திறந்திருக்கத அவன் கண்ணை திறந்து விடுறாரு. ஸ்தோத்திரம். கண்ணை திறந்தோட தரிசனம் பார்த்தோன்னே அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஆயிட்டு. அடிச்ச கல்லெல்லாம் அவனுக்கு ஒன்றும் பெருசாவே தெரியல. கடைசி அவன் சொல்லிட்டு சாவுறான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதிரும். அதான் பரலோக தரிசனம். 1000 பிரச்சனை உங்க வாழ்க்கையில இருக்கும். சாவுதான் பிரச்சனையுடைய முடிவல்ல. ஆமென். சபைக்கு ஆண்டவர் சொல்ல, யார்கிட்ட சொல்றான்னு தெரியல. சாவு உங்களுடைய பிரச்சனையின் முடிவல்ல. சாவு உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். காலத்துக்கு முன்னே நீ மரிப்பாயானால் நீ நரகத்துக்கு போயிடுவ. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் நரகத்துக்கு போயிடுவ. வாழ்க்கை போராடி பார்த்துடணும். போராடுதானுங்க வாழ்க்கையை. ஒவ்வொரு ஆசீர்வாதம் சும்மா வந்துடாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். ஒவ்வொரு போராட்டத்துக்கு பிறகுதான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஒரு போராட்டம் இருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அத்தனை ரத்த சாட்சியா மரிக்கிற அவனுக்கு தான் பரலோக அந்த தரிசனம். இன்னைக்கு பரலோக தரிசனம் இல்லாம தான் அநேகரால பாடுகளை உபத்திரவங்களை தாங்க முடியல. போடா, ஓடி போயிடலாம், ஆண்டவர் விட்டு ஓடிடலாம். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வேண்டாம், போ, அவனோட சேர்ந்து குடிச்சு வெறிச்சு நம்ம பாட்டுக்கு உலகத்தோட ஜாம் ஜாம்னு வாழ்ந்துட்டு. ஐயா, தேவன் உங்களை அதுக்கு அழைக்கல. மகிமையான பரலோகத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனம் இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கணும். இருந்தாதான் நீங்க பாடுகளை சகிக்க முடியும். பாடுகளை சந்தித்து நீங்க அவருக்காக நிற்க முடியும். அந்த பாடுகளை மத்தியில பாடுகளை சகிச்சா பாருங்க, ஸ்தேவான் சகிச்சுதான் அவருக்காக சாட்சியா மரிச்சான். பரலோக தரிசனம் உங்களை சாட்சியா நிறுத்தும். ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை ஆண்டவரே பரலோகத்தை பார்க்கணும்ல நீங்க ஜெபம் பண்ணாதீங்க. பரலோகத்தை குறித்த தரிசனம் முதல்ல உண்டாகட்டும் எனக்கு. அந்த தரிசனமே போதும்பா, உங்களை நடத்தும். நான் 3 தரிசனம் சொன்னேன். 3 பேத்துக்கு ஆண்டவர் பரலோகத்தை குறித்த தரிசனம் கொடுத்தார். இந்த தரிசனங்கள் தான் இன்னைக்கு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட வைக்கும். 3வது என்ன தரிசனம் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவை? தேவனுக்கு மகிமை உண்டாகலாமா? 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். Turn your Bible with me, 2 Thessalonians chapter 2. தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க பாப்போம். புரிந்தவர்களும் புரியாதவர்களும் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வெரி குட், ஹalleluya. எங்க ஏதாவது புரிஞ்சுதா நான் சொல்றது? அதான் நல்ல டீச்சர். நடத்தின பிறகு கேட்கணும், புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் சொல்லுவான் புரிஞ்சுது. இந்த ரொம்ப பில்டப் பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது. ஹalleluya. சைலண்டா படிக்கிறவன் பாருங்க, புரிஞ்சுது அப்படிம்பா. உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? திருப்பி நடத்தட்டுமா? திருப்பி 20 நிமிஷம் ஆகும் பிரசங்கம் பண்ண. ஐயோ விட்டுருங்க சாமி எங்களை தோத்துரும். அடுத்த வெளிப்பாடு. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய 3வது வெளிப்பாடு. 3வது வெளிப்பாடு என்ன? சபையை குறித்த வெளிப்பாடு. உங்களுக்கு எதை குறித்து வெளிப்பாடு வேணும் சொல்லுங்க, வாய் திறந்து. எதை குறித்து? ஒரு சபையை குறித்த வெளிப்பாடு இல்லைன்னா இந்த சபையோட நீங்க டிராவல் பண்ண முடியாது. இந்த சபையோடு இணைந்து நீங்கள் ஓட முடியாது. சபையை மாற்றணும்னு நினைப்பீங்க. இதை காட்ட சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லணும். நான் சொல்ல என் சபை தான் சூப்பர்னு நான் தான் சொல்ல முடியும். ஆமென். எங்க சபை தான் ஆராதிக்கிறது பெஸ்ட், எங்க சபையில நல்ல சத்தியங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை. எனக்கு கொடுக்கப்பட்ட என்னால எவ்வளவு பெஸ்டா அந்த ஊழியம் செய்ய முடியுமோ அவ்வளவு பெஸ்டா செய்யணும். அதுக்கு தான் கர்த்தர் நினைச்சேன். ஆமென். அப்ப சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள எங்க பாசது எழுதி இருக்கு? இந்த சபை தான் அக்கிரமக்காரனை தடை செய்கிற சபை. அங்க எழுதி இருக்குல்ல, அக்கிரமக்காரன் தன் காலத்தில் வெளிப்படாதபடிக்கு அவனை தடை செய்கிறவன் இன்னான் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. பவுல் அந்த ரகசியத்தை எழுதாம மறைச்சு வச்சு எழுதி போயிட்டார். அவனை இன்னான் என்று நீங்கள் அறிந்து. யார் அந்த அவன்?
அவன் வெளிப்படாதபடி, இந்த 2 பேர் சொல்லியிருக்கு, அவன் வெளிப்படாதபடி. கவனிங்க, அவன் வெளிப்படாதபடி அவனை தடை செய்கிறவன் இன்னான். யார் அந்த அவன், யார் இந்த இவன்? பிசாசு, அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு. இன்னைக்கும் உலகத்தில் அந்தி கிறிஸ்து இருக்கிறான், கிரியை செய்யறான். ஒரு தெளிவு இருக்கட்டும், ஆமென் சொல்லுங்க. ஏன்னா யோவான் எழுதும்போது சொல்றாரு, இன்றைக்கும் அந்தி கிறிஸ்துக்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து யாரு? ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்கு விரோதமானவன். ஸ்தோத்திரம். அவனுக்கு பேர் தான் ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட் வருவானா வரமாட்டானா? என்ன பாஸ்டர் என்னென்னமோ சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல பாஸ்டர் எங்களுக்குலாம். அந்தி கிறிஸ்துவா? ஹலோ, அப்ப அந்தி கிறிஸ்து கண்டிப்பா வரப்போறான். வருவானா வரமாட்டானா? வருவான். நீங்க தலையாட்டினா எனக்கு ஒரு அடுத்த பிரசங்கம். அல்லேலூயா. ஆமா, அந்தி கிறிஸ்து வரப்போறான். அவன் வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் இந்த முன்னாடி நடக்கிற காரியங்கள் எல்லாம். 666 முத்திரைகள், இதை போன்ற காரியங்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்து வருகைக்கு உலகத்தை ஆயத்தப்படுது. நீங்க நம்புறீங்க? கண்டிப்பா ஒரு காரியத்தை நம்பிதான் ஆகணும். ஐநா சபை, ஸ்தோத்திரம், இன்னைக்கு உலக நாடுகள்லாம் சேர்த்து ஐநா சபை கொண்டு வரப்பட்டிருக்கு. இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தின் அதிபதியை வரவேற்பதற்காக இன்னொரு நாட்டில் ஒரு ஐநா சபையை போல ஒரு கட்டடம் கட்டி வச்சிருக்கிறான். அதுல 800 சீட்டுகள் போடப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங் அனுப்புறேன், நீங்க அந்த வீடியோ பாருங்க. பல நாட்களுக்கு முன்ன அனுப்பிச்சு நீங்க மறந்துட்டீங்க. அதுல இன்னும் எந்த கூட்டமும் துவக்கப்படலை. அந்த கட்டடம் கட்டி ரெடியா வச்சிருக்கான். யாருக்காகனா, இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிற ஒரு மனுஷன் வரப்போகிறான், அவனுக்காக அந்த கட்டடம். எவ்ரிதிங் இஸ் ப்ரிப்பேர்ட். சபை ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். அந்தி கிறிஸ்து வருகைக்கு வரப்போறான்னு எப்ப? 2024 ஆண்டுகளுக்கு முன்பு பைபிள் சொல்லிச்சு. ஆனா இன்றைக்கு வருவதற்குரிய அத்தனை காரியமும் செஞ்சாச்சு. ஆனா கவனிங்க, அவன் வெளிப்படாதபடிக்கு. ஏன் பாஸ்டர் இன்னும் வரல? அவனை தடை செய்கிறவன் இன்னான்னு அறிந்திருக்கு. யாரோ ஒருத்தன் தடை செஞ்சுட்டு இருக்கான் அவன் வராதபடி. யார் அந்த அவன்? சத்தமா சொல்லுங்க, யார் அந்த அவன்? சபை. பைபிள் சொல்லுது, அவன் நீக்கப்படும் முன்னே இந்த சபை ஒரு நாள் நீக்கப்படணும், எடுக்கப்படணும் பூமியில இருந்து. இந்த சபையை எடுக்கிறதுக்கு தான் யார் வரப்போறது? ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோங்க, சோத்திரம் சொல்லணும். யார் வரப்போறா? மணவாளனாகிய இயேசு வரப்போறார். வருவாரா வரமாட்டாரா? வருவார். எங்க வருவார்? மத்திய வானிலே ஆகாயத்துல. தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறாருல, ஸ்தோத்திரம், அவர் மத்திய ஆகாயத்துல வருவார். தேவனுக்கு மகிமை. சபையை எடுத்துக்கொள்ளும்படி மனவாட்டியாகிய சபை அவரை சந்திப்பதற்கு அங்க போகும், மத்தியவானுக்கு போகும். நீங்க நான் எங்க போறப்ப பயப்படாதீங்க, ஃப்ளைட்ல போகலன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆமா, நீங்க ஃப்ளைட்டே வேண்டாம், சர்ன்னு பறந்துடுவீங்க மேல. அப்படியா பாஸ்டர்? நீங்க பறக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஒரு இமை பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல நான் மறுரூபமாக்கப்பட்டு அந்தி கிறிஸ்து வெளிப்படாதபடிக்கு இப்ப தடை செய்கிற யாரு? இந்த சபை. ஏன் எப்படி தடை செய்து? சபை ஜெபிக்குது, சபை ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. ஆண்டவரே இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க, இன்னும் ரட்சிக்கப்படணும், இன்னும் இந்த கிராமத்துல ஜனங்களை கொடுங்க, அந்த கிராமத்துல ஜனங்களை கொடுங்க, என் பக்கத்து வீட்டுல ஜனங்களை கொடுங்க, என் கணவனை ரட்சிக்க. ஜெபம் பண்றீங்களா இல்லையா? ஜெபம் பண்ணணும். என்னுடைய தரிசனமே ஒவ்வொரு வீடும் ஜெப வீடா மாறணும். வரப்போற நாட்கள் உங்களை கூப்பிட்டு பேசுவேன். உங்க வீட்டுல கட்டாயம் குறிப்பிட்ட நேரத்தில் ஜெபம் நடக்கணும். நீங்க குடியிருக்கிற பட்டணத்துக்கு, நீங்க குடியிருக்கிற தெருவுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த தெருவுல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஜனங்க வருவாங்க. அப்ப தடை செய்கிறவன் யாரு? இந்த சபை. அப்ப ஒரு நாள் இந்த தடை செய்கிறவன் நீக்கப்படுவான். பைபிள் சொல்லுது நீக்கப்படுவான். அப்படின்னா சபையை எடுத்துக்கொள்வார் ஆண்டவர். சபை போயிட்டா யார் வந்துருவா? ஹலோ, சபையை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த சபை தான் அந்தி கிறிஸ்துவின் வருகையை தடை செய்கிறது. அவன் வெளிப்படவே முடியல. அப்ப ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது ரகசிய வருகையில இந்த சபையை எடுத்துக்கொள்வார். நீங்களும் தான் அப்படின்னும் போது மேல போயிருவோம். நம்புறீங்களா? அதெல்லாம் கட்டுக்கதையை போல இருக்கு பாஸ்டர் அப்படின்னா நீங்க வரமாட்டீங்க. சபை எடுக்கப்பட்ட போது அந்தி கிறிஸ்து உள்ள வந்துருவான். 7 வருஷம் இந்த பூமி அரசாட்சி பண்ண. 7 வருஷத்தின் முடிவுல பயங்கரமான யுத்தங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம். இதெல்லாம் சபை வரலாறு, பைபிள்ல அநேக வெளிப்பாடுகள் இருக்கு. அப்போ ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும், சபை சாதாரணமானதல்ல. கர்த்தர் உங்களை வச்ச இடத்துல தேடுவார். நீங்க இந்த சபைக்கு ஏன் அழைக்கப்பட்டீர்கள்? ஸ்தோத்திரம். சபை என்ன சும்மா இல்ல, அதான் சபை. சபை சத்தியம், சபையில ஆராதனை, சபையில பாட்டு, சபையில தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம், இதெல்லாம் இருப்பதான் சபை. எல்லா சபை அல்லப்பா, எல்லா சபை அல்ல. சபையை குறித்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கணும். நான் என்ன சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன்,
எந்த சபையில தேவன் என்னை வச்சிருக்காரு, இந்த சபை எப்படிப்பட்டது, இன்னைக்கு உலகத்தையே ஆட்சி செய்கிற பிசாசு, ஆதிக்கத்தை செய்கிற பிசாசு அவன் சபைக்கு தான் பயப்படுவான், தவிர வேற எதுக்கும் பயப்பட மாட்டான். இந்த சபைக்கு தான் அவன் பயப்படுவான். ஆமென். நான்காவது ஒரு வெளிப்பாடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. வாசிங்க பாப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய ஹல்லேலூயா வெளிப்பாடுகள் என்ன? அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமைகளை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அநேக உவமைகளை பற்றி சொன்னார். ஆனா உவமைகளை எல்லாத்தையும் சொல்லி வீட்டுக்கு வந்தோன சீஷர்கள் அந்த உவமையினுடைய கருத்து என்ன, அர்த்தம் என்ன? ஆண்டவர் சில நேரத்தில் பைபிளில் கருக்கானதை எழுதியிருப்பார். ஆனால் அதுக்கு அர்த்தம் ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்குள்ள இருக்க வேண்டிய 4வது வெளிப்பாடு வசனத்தை பற்றிய வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு வேணும்? வசன வெளிப்பாடு வேணும். வசனத்தை குறித்த தெளிவு உங்களுக்குள்ள இருந்தாதான் அந்த வசனத்தினுடைய அந்த வெளிப்பாடுகள். இந்த வசனம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆண்டவர் சொன்னாரு, என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். இது சாதாரண புஸ்தகம் இல்லப்பா, தேவனுடைய மகத்துவங்கள் நிறைந்த புஸ்தகம். நீ ஒவ்வொரு முறையும் இந்த வேத வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு புதுசா சொல்லிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் புதுசா தான் இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த வசனம் ஒவ்வொரு முறையும் வேற வேற வெளிப்பாடுகளை தரும். வசனத்தின் வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு கட்டாயம் தேவை. வசனம் தெரியாம இருக்க கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்னத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறது, அந்த வெளிப்பாடு இல்லைன்னா அதுதான் அநேக தவறான வெளிப்பாடுகளை, அநேக தவறான உபதேசங்களை கொண்டு வருகிறது. உங்களோட வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமென். வசனத்தின் அர்த்தம் உங்களுக்கு தெரியணும். ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா, தாவீது சொல்றான், நீங்க பைபிளை திறக்கும் போதே ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காண என் கண்களை திறந்தருளும். உங்க கண்ணு திறந்தாதான் நீ இந்த வசனத்தில் உள்ள அர்த்தத்தை உங்களால படிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வசனமே படிக்கிறது இல்லையே. பைபிளை தொட்டு எத்தனையோ நாளாச்சே. ஆண்டவர் சொல்ல, என் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனா என் ஜனங்கள் என்னை மறந்தார்கள். நீ வேதத்தை மறந்த, அவன் பிள்ளைகளை மறப்பேன்ற. அநேகம் பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் வசனம்னா என்னன்னே தெரியாது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஜெயிச்சதுக்கு ஒண்ணு காரணம் இந்த வசனங்கள் தான். பிசாசு எத்தனையோ முறை ஆண்டவற்ற வரான். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய பலத்தில் ஜெயிக்கல, தன்னுடைய வசனத்தினால தான் ஜெயிச்சார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உலக ஞானம் நிறைய இருக்கு, ஆனா வசன ஞானம் இருக்கா? இன்னைக்கும் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகத்தை புதிய ஏற்பாட்டில் திருப்பி தேடுறான், புதிய ஏற்பாட்டில் இருக்க புத்தகத்தை பழைய ஏற்பாட்டை தேடுறான். நான் எந்த புத்தகம் சொன்னாலும் நேராக கண்டென்ட்டுக்கு போவான். இது எங்க இருக்கு? அதுக்கு தான் நான் பக்கமே சொல்றேன். உங்களுக்கு உங்களை நான் பார்த்து வச்சிருக்கேன். ஒரு 10 பேர் இருக்குது சபையில். நான் என்ன சொன்னாலும் முதல் பக்கத்துக்கு போயிடுவான். காணமேன்றான். டே, பைபிள் இல்லாதையே நான் பிரசங்கம் பண்ணுறேன். தேடி பார்த்தேன், என்னடா தேடினேன்றேன். என்ன பச தேடினேன், காணோன்றான். பரவாயில்லையே, பைபிள் அது இல்லை போல. நான் இல்லாததையாடா பிரசங்கம் பண்ணுறேன். ஏன்னா உபதியான ஒரு புஸ்தகம் இருக்குது, அது எங்கடா தேடணும்னா அது பழைய ஏற்பாட்டில் இருக்கா புதிய ஏற்பாட்டில்? இப்போ எல்லாம் குழந்தை மாதிரி ஆயிட்டீங்க. பழைய ஏற்பாட்டில் 959 பக்கம் இருக்கு. அந்த புதிய ஏற்பாட்டை தேடிட்டு என்ன 959 இல்லை அப்படிங்கிறா. புதிய ஏற்பாட்டை 959 இருக்காது. ஆனா ஆண்டவரே, எந்த புஸ்தகம் எங்க இருக்குன்னு தெரியாத பரிசுத்தவான்களா இருக்கீங்களே. முதல்ல உங்களுக்கு அமெரிக்க விசாவுக்காக ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தர் போயிருந்தாரா, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை. அமெரிக்க விசா கிடைக்கவே கிடைக்காது. அங்க போய் அவன் என்ன கேள்வி கேட்கறானோ அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும். இப்ப நான் போயிருந்தேன் விசாவுக்காக, என்னை நிறைய கேள்வி கேட்டான். ஸ்தோத்திரம். அவன் எவனோ தெரியல, ஒரு நாஸ்திகம் உள்ள உட்காந்துட்டு இருப்பான் போல. ஆர் யூ பாஸ்டர் அப்படின்னா, என்னை பார்த்து நீ ஒரு பாஸ்டர் அப்படின்னா, ஆமான்னு. உனக்கு விசா கிடையாது போன்ட்டான். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு என்ன கோபமோ பாஸ்டர் மேல, எந்த பாஸ்டர் மேல என்ன கோபமோ தெரியல. அப்படி ஒரு விசுவாசி போய் நின்று அமெரிக்க விசாவுக்காக கேட்டிருக்கு. அவன், நீ ஆர் யூ கிறிஸ்டியன் அப்படின்னா, ஆமா நான் கிறிஸ்தவன் தான். ஒன்றும் இல்லை, ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்கள் பேரை சொல்லி உனக்கு விசா தரேன்னா. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க பாப்பா. ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர் பேரை எந்திரிச்சுன்னு வரிசையா சொல்லுங்க பாப்பா. யாரோ ஒருத்தர். எவ்வளவு பரிசுத்தவான்களா உள்ள உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? ஒருத்தர் சொல்லுங்க பாப்பா. 12 பேருடைய பேரை சொல்லுங்க.
நான் இப்பயே 1000 ரூபா தரேன், இப்பயே 1000 ரூபா தரேன். 12 பேரை சொல்லுங்க, நான் உண்மையே சொல்றேன். 12 பேருக்கு சொன்னீங்கன்னா நான் 1000 ரூபா தரேன். நான் வாக்கு மாற மாட்டேன். நீங்க 12 பேர்த்த சொல்லிருங்க என்கிட்ட, தப்பு இல்லாம நான் 1000 ரூபா தரேன். அவன் சொன்னா நான் 1000 ரூபா அமெரிக்க விசா 10 வருஷத்துக்கு உனக்கு தரேன். நானா 3 பேருக்கு மேல தெரியல. ஒரு 3 பேர் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த 3 பேர் சொல்லுங்க. பார்த்தீங்களா, அதையவே யோசிக்கிறீங்க. ஆட கத்தாவே, ஆண்டவரோட கூட இருந்த 3 அப்போஸ்தலருடைய பேரே தெரியலையா? 12 பேர்த்துல ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்த 3 பேர் யாரு? யோவான், பேதுரு. அதையா யாரோ 2 ஜீவன் சொல்லுது எனக்காக. வெரி குட். அதையாவது சொன்னீங்களே. யாக்கோப். சொல்லுங்க, பேதுரு, யோவான், யாக்கோப். இந்த 3 பேர் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னும் க்ளோஸா இருந்தவன் யாரு? யோவான். இயேசுடைய மார்பில் சாஞ்சிருந்தான். அவன் தான் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தான். ஸ்தோத்திரம். அப்ப இந்த 12 பேர் பேரே தெரியலையே உங்களுக்கு, இந்த பைபிள்ல வேற என்ன தெரிய போகுது உங்களுக்கு? நான் சொல்லிட்டாங்க, யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பி எ கிறிஸ்டியன். நீ கிறிஸ்தவனா இருப்பதற்கே தகுதி இல்லாதவன், ஓடி போயிருட்டான். உனக்கு விசாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போ. இன்னைக்கு வசனம் தெரியாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. வசனத்தினுடைய வெளிப்பாடு தெரியல. இந்த வசனம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனம் என்ன காரணத்துக்காக சொல்லும், அந்த வசனத்துல என்ன அர்த்தத்தை, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வெளிப்பாட்டை கொடுப்பார். நீங்க வாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டோட படிச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். வசனத்தின் வெளிப்பாடு. இவ்வளோ வசனம் போய் பாருங்க, பிரசங்கம் பண்றது எனக்கு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. நீ இன்னும் இந்த வாரம் எத்தனை பிரசங்கம் பண்ண சொன்னா பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு மாசத்துல 4 வாரத்துல 3 பிரசங்கியார் வராங்க ஒரு சபையில. சோத்திரம். வாரம் புது புது பிரசங்கியார். நாங்கள் பார் இந்தியா முழுவதும் ஊழியக்காரர்களை கொண்டு வருகிறோன்றான். அது சும்மா பிரசங்கம் பண்ண முடியல, அதனால வாரம் புது ஆட்களை ஏற்றிக்கிட்டு அவனுக்கு காணிக்க கொடுத்துக்கிட்டு. நான் சொல்றேன், 10 நாள் வச்சாலும் 40 நாள் வச்சா 40 பிரசங்கம். எப்படி தெரியுமா? பெருமைப்படுத்துறதுக்கு இல்லை, தேவனோடையே ஒரு மனுஷன் வாழும்போது ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார், வசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பிரசங்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். 4 மணிக்கு நான் முழங்கால் போடும்போது என் முன்னாடி என் பைபிளும் என் புஸ்தகமும் என்னுடைய நோட்டும் பிரசங்க நோட்டும் என்னுடைய பேனாவும் இருக்கும், என் கண்ணாடி, என்னுடைய செல்போன். கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தும் போது அதை எடுத்து இருட்டில் எழுதுவேன். செல்போன் டார்ச் அடிச்சு எழுதிட்டு இருப்பேன். எத்தனை பிரசங்கங்கள் 4:30 மணிக்கு 5 மணிக்கு எழுதியிருக்கேன். அந்த பிரசங்கங்கள் தான் இன்னைக்கு உங்க மத்தியில் ஓடிட்டு இருக்குது. தேவனோடையே நடக்கும்போது ஆண்டவர் வார்த்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார், பிரசங்கம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வெள்ளிக்கிழமை உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபத்தில் நடத்திட்டு இருக்கும்போது அப்போ 2 பிரசங்கம் உடனே வெள்ளிக்கிழமை நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கர்த்தர் கொடுக்கும்போது எழுதி வச்சுக்கணும். தேவனோடு கூட இருக்கும்போது அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். வசனத்தினுடைய வெளிப்பாடு ஒரு தேவ பிள்ளைக்கு வேணும். நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்களா? அந்த வசனம் என்ன சொல்லுது, இன்னைக்கு என்னோட என்ன பேசுது, இதுல கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அந்த வெளிப்பாடு இருந்தாதான் நீங்க சத்துருவை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் வசனத்தின் வெளிப்பாடு? வசனத்தின் வெளிப்பாடு நீங்க உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க நான் கல்யாணத்துக்கு போறேன், சரியா? கல்யாணத்துல போய் கல்யாண பிரசங்கம் தான் பண்ணணும். அங்க போய் நின்று பரம எருசலேமே அப்படின்னு பாடிட முடியுமா? இப்ப ஒருத்தர் வியாதியில படுத்து கிடக்கிறான், போய் நின்றுட்டு வியாதிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அது வெளிப்பாடு அல்ல. நான் எந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லி பிரசங்கம் பண்ணணும், எந்த வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணணும், இதான் வசனத்தின் வெளிப்பாடு. அப்ப பிசாசுகிட்ட யுத்தம் பண்ணும்போது பிசாசுகிட்ட யுத்தம் பண்ண வேண்டிய வசனத்தை வச்சு தான் நம்ம பண்ணணும். ஆண்டவர் பிசாசு யுத்தம் பண்ணும்போது கரெக்டா சொன்னாரு, தேவனுடைய வார்த்தையினாலே மனுஷன் பிழைப்பான் எழுதியிருக்கே, ஓடிட்டான். தேவனை பரீட்சை பாராதிருப்பாய்கள் எழுதப்பட்டிருக்கே, வசனத்தை கரெக்டா அடிச்சோன்னதான் நீங்க சொல்லி 10 வசனத்தை வச்சுக்கிட்டு பிசாசு ஜெயிச்சிடலாம்னு பார்க்காதீங்க. அவங்கிட்ட என்ன சொல்லி ஜெயிக்கணுமோ அந்த வார்த்தையை சொல்லணும். அப்ப வசன வெளிப்பாடு சத்துருவை ஜெயிக்க உதவும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் கடந்து போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 Corinthians chapter 1 verse 7 வாசிக்கலாமா? அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு வெளிப்பாடு. என்ன வெளிப்பாடு வேணும் உங்களுக்கு? இயேசுவுடைய வருகை குறித்த வெளிப்பாடு. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது இந்த 7ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திரு. அந்த சபை எப்படி இருந்துச்சு நிலைமை எழுதுறாரு பாருங்க. கொரிந்து சபைக்கு எழுதும்போது கொரிந்து சபையில விசுவாசிகள் ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருந்தாங்க.
இன்னைக்கு சபை வருகை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லாம இருக்கு. வருகை குறித்த ஒரு வெளிப்பாட்டோட இருக்கணும். ஆமென். ஆண்டவர் வருவார். அவர் ஒரு நாள் தாமதம் பண்ண மாட்டார். அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது? ஒருவரும் கெட்டு போய் விடக்கூடாது, அவளை ரட்சிக்கணும் தான் அவர் தாமதிக்கிறாரே தவிர அவருடைய வருகை குறித்து அவர் ஒரு நாள் தாமதிக்கல. சபை எப்பொழுது வருகைக்கு ஆயத்தமா இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசி நேரத்தில் ஆயத்தப்படுவது முட்டாள்தனமான காரியம். 10 கன்னிகைகள், 5 பேர் கண்ணி புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவங்க ராத்திரி எழுந்து ஓன்னு கதறி அழுதான், கதவு சாத்தப்பட்டது. வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களை தேவன் ஒரு நாளும் தன்னுடைய வருகையில் எடுத்துக்கொள்ள மாட்டார். ஆமென். வருகைக்காக ஜெபிக்கணும், ஆயத்தப்படணும், பரிசுத்தமாக்கி கொள்ளணும். அவ்வப்போது தேவனோடு கூட உபவாசித்து ஜெபித்து நெருங்கி ஜீவிக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு இந்த வாரம் ஆண்டவரோட தொடர்பை விட்டா திருப்பி அடுத்த வாரம் தான்னா உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாது. ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு வந்தா நீங்க பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கேட்ட கொடுத்த செய்தி உங்களுக்கு தொட்டிருக்கும்ல. ஒரு 2 நாள் கழிச்சு வந்தான்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள நீங்க பாவியாயிருவீங்க. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் செய்யற அக்கிரமத்தில் நீங்க செவ்வாய்க்கிழமை இயேசு வந்தாருன்னா போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் குறிச்ச வெளிப்பாடு வேணும். வருகை குறிச்ச வெளிப்பாடு. எப்படி வருவார்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்கு, மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வருகையின் போது நடக்கிற 2 சம்பவம். ஆண்டவர் பிரதான தூதனோடு வரும்போது மரித்தவர்கள் தான் அந்த சத்தத்தை கேட்பாங்க. முதல்ல நீங்களும் நானும் அல்ல, உங்களுக்கு எனக்கு அந்த சத்தம் கேட்காது. முதல்ல யார் கேட்பா? மண்ணுக்குள்ள படுத்திருக்கவன். அவன் உடம்பு தனியா போயிருக்கும், சதை தனியா போயிருக்கும், எலும்பு தனியா போயிருக்கும். ஆனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட உடனே வருகையின் பிரசன்னம் அந்த மண்ணுக்குள்ள கசங்கி போயிருந்த எல்லா சரீர உறுப்புகளை உண்டாக்கும். அவன் எழுந்து முதலாவது இயேசுவை சந்திக்க மத்திய ஆகாயத்துக்கு போவான். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். நீங்களும் நானும் சபை எடுத்துக்கொள்ளப்படும். தேவனுக்கு மகிமை. மரித்தாலும் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் வரும்போது உயிரோடு இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நீங்களும் நானும் வருகையில் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அவர் வருவார், அவர் வருவார், அவர் வருவார், அவர் வந்து கொண்டிருக்கிறார். சபைக்கு அதுவும் வேதம் சொல்ல, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I come quickly. அவனவனுக்கு என்னோடு கூட அவனவனுக்குரிய பலன் வந்து கொண்டிருக்கிறது. ஐயா, அவர் சும்மா வரல. நீ கர்த்தருக்காக என்ன பாடுபட்ட, என்ன கொடுத்த, என்ன உழைச்ச, எல்லாத்தையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தருக்காக என்ன செய்தீங்க எல்லாம் it is written. It is written. அதுக்குரிய பிரதிபலனை அவர் கொண்டு வருகிறார். சபை ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. அவருடைய வருகை குறித்த வெளிப்பாட்டோடு இருக்கணும். அவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் வரமாட்டாரா? வந்து கொண்டிருக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்குரிய பலன் என்னோட கூட வருகிறது. என்ன அற்புதமான தேவன். உங்களை சும்மா கூட்டு போல. நீங்க அவருக்காக என்ன பாடுபட்டீங்க, அவருக்காக என்ன ஊழியம் செஞ்சீங்க, அவருக்காக என்ன கொடுத்தீங்க, எல்லாத்துக்கும் அவர் பிரதிபலனை கொண்டு வரார். ஆமென். இந்த வெளிப்பாடு இருந்தாதான் இந்த வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படாம அவர் உங்களை எடுக்க மாட்டார். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்யணும்? பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணி தேவனோடு கூட உறவுல இருந்து அவருக்கு எப்பொழுது பிரியமானதை செய்து அவரோடு கூட இருந்தாதான் அவருடைய வருகையில் நீங்கள் காணப்பட முடியும். எழுந்துடுங்க, ஜெபம் பண்ணலாம். தேவனுக்கு மகிமை. இருக்க வேண்டிய 5 விதமான வெளிப்பாடுகள். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவை குறித்த வெளிப்பாடு. அதுதான் நீங்க இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் நிற்பதற்கு உதவி செய்யும். பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு தான் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியாய் சகிக்க வைக்கும். பாடுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களை சகிக்க வைக்கிறது எதுனா இந்த பரலோகத்தை குறித்த வெளிப்பாடு. இயேசுவை குறித்த வெளிப்பாடு அவருக்கு சாட்சியாக உங்களை நிறுத்தும். 3வது ஒரு வெளிப்பாடு தேவனுடைய பிள்ளைக்கு சபையை குறித்த வெளிப்பாடு. இந்த சபையை ஆண்டவர் உங்களை இருக்க உள்ள வச்சிருக்கிறார்னா இந்த சபைதான் இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிறது. அந்தி கிறிஸ்து வராதபடி அதை தடை செய்கிறது இந்த சபை. அப்ப சபையில் இருக்க தேவ பிள்ளைங்க ஏன் சபையில் வைத்தார்? சபையிலிருந்து ஜெபம் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஜெபம் பண்ணணும். சபையை குறித்த வெளிப்பாடு. இது எப்படிப்பட்ட சபை, ஏன் கர்த்தர் வச்சார், இதுல எத்தனை நன்மைகளை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார், சபைதான் என்னை சுகமாக்குகிற இடம், சபைதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற இடம். ஒரு வெளிப்பாடு வேணும் உங்களுக்கு. அந்த வெளிப்பாடு இருந்தால் தான் 4 வாரம் நீங்க சபைக்கு வர முடியும். இல்லைன்னா 1 வாரம் விட்டு தான் 1 வாரம், அப்புறம் ஒரு நாள் நிரந்தரமா சபையை விட்டு பிரிச்சிருமா. தேவன் உங்களுக்கு சபையை குறித்த வெளிப்பாடு வேணும்ன்றார். ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய வெளிப்பாடு வசனத்தை குறித்த வெளிப்பாடு. வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியலன்னா சத்துருவை ஜெயிக்க முடியாது. சத்துருவை ஜெயிப்பதற்கு வசனத்தின் வெளிப்பாடு.
ஆண்டவரோடு அவர் வருகையில் போவதற்கு வருகையை குறித்த வெளிப்பாடு. தேவன் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம்ம எல்லாரும் வாய்த்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.